ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். NHAIல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, ஆஃபீசர் லெவல்ல உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ, இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரிய பொறுத்தவரைக்கும் 39,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ, நீங்க ஆன்லைன் மோட்லயே அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கீழ தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதில வந்து பாருங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்க ஃபில் பண்ண போறீங்க. ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணும்போது இந்த மாரி தான் உங்களுக்கு லிங்க் வந்து இருக்கும். இதில வந்து நீங்க கரெக்ட்டா வந்து இதில குடுத்திருக்கிற மாரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க ஃபில் பண்ணி ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு இதில வந்து பாருங்க டெப்டி மேனேஜர் லெவல்ல உங்களுக்கு டெக்னிக்கல் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. மொத்தமா வந்து 60 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க டீட்டெயிலா செக் பண்ணிக்கோங்க. சேலரிய பொறுத்தவரைக்கும் பாருங்க 15,600ல இருந்து 39,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். இது வந்து பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து யார் வந்து இதுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்கன்னா, UPSC மூலியமா தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம், பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, UPSC மூலியமா தான் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெப்டி மேனேஜர் டெக்னிக்கலுக்கு வந்து பாருங்க ஏஜ் லிமிட் வந்து அதிகபட்சமா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன்னா நீங்க வந்து இன்ஜினியரிங் டிகிரில வந்து பாருங்க சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து OBC கேட்டகரில நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, OBCக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்ககிட்ட வந்து இருக்கணும். அது BC, MBC இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, OBCல வருவீங்க. OBCக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட் ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் ஃபாலோ பண்ணி பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டக்டட் பை UPSC அப்படின்னே குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில ஆன்லைன் மோட்ல நீங்க அப்ளை பண்றது வந்து நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த லிங்க்ல போய் நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க. இதிலேயே வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோல இருந்து, உங்களோட சிக்னேச்சர்ல இருந்து, உங்களோட 10த் மார்க் ஷீட்ல இருந்து, உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட்ல இருந்து, ஸோ இன்ஜினியரிங் டிகிரிக்கான சர்டிஃபிகேட்ல இருந்து இந்த மாரி வந்து எல்லாமே நீங்க கரெக்ட்டா வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 15த் பிப்ரவரிக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுபடி கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி இதில குடுத்திருக்க ஸ்டெப்ஸ் படி நீங்க ஃபாலோ பண்ணி இதில அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.